ராஜேஸ்வரி, வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது நேற்று இரவு 9 மணி ஈரான் நேரப்படி 9 மணி அளவில், இந்திய நேரப்படி 11 மணி அளவிலே திடீரென ஈரானின் வடக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய சத்தம், ஒரு அணுகுண்டு வெடித்தது போன்ற சத்தம் ஏற்பட்டு மிகப்பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கு. வீடுகள் எல்லாம் ஆடி இருக்கின்றன. அனைவரும் பயந்து போயிருக்கிறார்கள். பலரும் நிலநடுக்கம் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் சமூக வலைதளங்களே அணுகுண்டு சோதனையை ஈரான் செய்தது, அதனுடைய பாதிப்பு தான் இப்படி வந்திருக்கிறது, அதனுடைய எதிரொலி தாக்கம் தான் நடுக்கமாக அந்த பகுதி முழுவதும் பதிவாகி இருக்கிறது என்று கூறப்பட்டது. இந்த இந்த அளவுகோல் என்று பார்த்தால் ரிக்டர் அளவிலே நீங்கள் பார்த்தால் 5.1 ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது. எனவே இந்த 5.1 என்பது மிதமான சக்தி வாய்ந்த இரண்டுக்கும் இடையிலான நிலநடுக்கத்தால் பல நாடுகளும், குறிப்பாக அமெரிக்காவுடைய பூகம்பவியல் மையம், ஈரானுடைய பூகம்பவியல் மையம் அனைத்துமே இதை நோட் செய்திருக்கின்றன. இந்த குறிப்பிடத்தக்க அளவு சக்தி வாய்ந்தது என கூறியிருக்கிறார்கள். இந்த அளவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த பகுதி முழுவதுமே ஆடி போயிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் ஈரானிலே கடந்த ஒரு வாரமாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டால் 17ஆம் தேதி ஒரு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, 20ஆம் தேதி ஏற்பட்டிருக்கிறது. இதே பக்கத்து இடங்களிலே 4.2 4.3 என்று, தற்போது 5.1 என்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பெரிய அளவு பாதிப்பு ஏதும் இல்லை. அதே போன்று எந்த ஒரு அருகில் உள்ள அணு உலை விலைகள் நிறைய இருக்கின்றன. இதன் பக்கத்திலே ஷோர்கா என்ற இடத்தின் அருகில் தான் வந்திருக்கு. செம்னான் சிட்டி என்பார்கள். இந்த ஷோர்கா அருகே 10 கிலோமீட்டர் ஆழத்தில், தரைக்கு கீழே 10 கிலோமீட்டர் ஆழத்திலே இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. இதனுடைய அதிர்வுகள் என்பது தெஹ்ரான் வரை, கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய தெஹ்ரான் வரை, தலைநகர் தெஹ்ரான் வரை உணரப்பட்டிருக்கு என்றால் இந்த நிலநடுக்கத்தின் சக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த அச்சம் அதிகமானது என்றால், அணு உலை என்பது ஈரானுடைய பாதாள குகைகளில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன பல அணு உலைகள். எனவே அந்த அணு உலைகள் அருகிலேயே இருக்கின்ற அணு உலைகள் என்று பார்த்தால் போர்டோ, அதே நட்டான்ஸ் ஆகிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அந்த அணு உலை மையங்கள் அங்குதான் இருக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அவற்றுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் தான் இந்த அளவுக்கு சத்தமும் நடுக்கமும் அதிகமாக இருந்ததோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்ததால் சமூக வலைதளங்களே அணுகுண்டு சோதனையை ஈரான் செய்தது என்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வைரலான காட்சிகளுடன் வைரலாகிவிட்டது. தற்போது ஏஐ என்று அழைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டதால் அவரவர் பாணிக்கு ஏற்றபடி வெடித்தது, சிதறியது, அணுகுண்டு வெடித்தது என்றெல்லாம் போட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உண்மை அணுகுண்டு சோதனை அல்ல, இது நிலநடுக்கம் என்பதை அமெரிக்காவும் உறுதிப்படுத்திவிட்டது. அதே போன்று ஈரானில் உள்ள IRNA என்ற ஏஜென்சி, அந்த செய்தி நிறுவனமும் மிக தெளிவாக கூறியிருக்கிறது, இது நிலநடுக்கம் தான் என்று. 5.1 என்ற அளவில், ரிக்டர் அளவில் ஏற்பட்டதால் இந்த நிலநடுக்கமும் சத்தமும் அதிகமாக இருந்திருக்கிறது என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அச்சம் கொள்ள தேவை. ஆனால் இந்த போர் சூழ்நிலை போர் மையங்கள் சூழ்ந்து போரும் நடந்து கொண்டிருப்பதால், இரு பக்கம் பலமாக தாக்கி கொண்டிருப்பதால் இந்த சத்தம், நிலநடுக்கம் அனைத்துமே ஒரு அணுகுண்டு சோதனையோ என்ற ஒரு கேள்வியை, அனைவருக்கும் சந்தேகத்தை எழுப்பியது. ஆனால் இது உறுதி செய்யப்பட்டது என்னவென்றால் நிலநடுக்கம் தான் 5.1 என்று ரிக்டர் அளவிலே பதிவாகிவதால் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அந்த அதிர்வுகள் ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. ராஜேஸ்வரி.